ஒரு குட்டி கழுகின் கதை. ஒரு உயரமான மலையில் ஒரு கழுகு கூடு கட்டியிருந்தது. அதில் ஒரு குட்டி கழுகு எப்பவும் பயத்தோடவே வானத்தை பார்த்துட்டு இருந்துச்சு. என்னதான் அந்த கழுகோட சகோதர சகோதரிகள் வானத்தில் வட்டமிட்டு பறந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த குட்டி கழுகுக்கு பறக்கிறதுனா ரொம்பவே பயம். குட்டி கழுகுக்கு வானத்தில் மற்ற கழுகுங்க மாதிரி பறக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் பயம் அதை பறக்க விடாமல் தடுத்துச்சு. இப்படியே நாட்களும் கழிஞ்சிச்சு. குட்டி கழுகு சோகத்தோடவே தன்னோட கூட்டை விட்டு வெளியே பறக்காமையே இருந்துச்சு. ஒரு நாள் பெரிய புயல் வந்துச்சு. இது வரைக்கும் அப்படி ஒரு புயலை பார்த்ததே இல்லை. அந்த புயல் கழுகு கூட்டை தூக்கி போட்டுடுச்சு. இப்போ அந்த பெரிய மலையிலிருந்து குட்டி கழுகு கீழே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் தன்னோட ரக்கையை விரித்து பறந்தே ஆகணுங்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்போ உன்னோட சிறகுகளை நம்பு, காற்றை நம்பு, பலமாக சிறகடிச்சு பறக்க முயற்சி பண்ணு அப்படிங்கிற குட்டி கழுகோட அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்துச்சு. அதே மாதிரி தன்னோட பயத்தை விட்டு சிறகை விரித்து பறக்க முயற்சி செஞ்சிச்சு அந்த குட்டி கழுகு. கொஞ்சம் கொஞ்சமாக புயலை கடந்து உயர பறந்துச்சு அந்த குட்டி கழுகு. இப்போ தான் அது தன்னோட பலம் என்னன்னு புரிஞ்சுக்கிச்சு. இப்படி தான் வாழ்க்கை உங்களை விளிம்புக்கு தள்ளும்போது சோர்வடைஞ்சு போகாதீங்க. உங்களோட சிறகுகளை நம்புங்க. அது கண்டிப்பாக உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்ய உதவும். ஷாவலின் மாங்க். சைனாவில் ஒரு பகுதியில் பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவில் ஷாவலின் டெம்பிள் இருக்குது. பாவி கிராமத்தில் பிறந்த லியாங்குங்கிற சிறுவன் ஒரு ஷாவலின் யோகி ஆகணும்னு ஆசைப்பட்றான். தன்னோட 10வது வயசில் லியாங் ஷாவலின் கோயிலுக்கு வந்து அடையிறான். ஒரு பக்கம் அவன் மனசு ஷாவலின் கோயிலுக்கு வந்து அடைஞ்சிட்டோன்னு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அங்கே கொடுக்குற பயிற்சிகளை நினச்சி கவலையாகவும் இருந்துச்சு. அவனோட முதல் பயிற்சியை தொடங்குறான். அது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நதியில் இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு மலை மேலே இருக்க ஷாவலின் கோயிலுக்கு வரணும். அவன் ரொம்ப சின்ன பையங்கிறதுனால இந்த பயிற்சி ரொம்பவே அவனுக்கு கடுமையாக இருந்துச்சு. ரொம்பவே சோர்வாகவும் கண் கலங்கின நிலையில் தன்னோட குரு கிட்ட அவனோட கஷ்டத்தை பற்றி சொல்கிறான். அவனோட குரு சக்தி, பொறுமை மற்றும் யுக்தியின் உண்மையான அர்த்தம் பற்றின பாடத்தை சொன்னார். இப்படியே மாதங்கள் ஓடிச்சு. லியாங்கும் விட்டு கொடுக்காம அவன் பயிற்சியை செஞ்சான். உண்மையான சக்தி மன உறுதியில் தான் இருக்குது அப்படின்னு உணர்ந்தான். ஒரு நாள் லியாங் இருக்கும் மற்றொரு மாணவனுக்கும் போட்டி வந்துச்சு. அதில் லியாங் தோற்கடிக்கப்பட்டான். அதில் இருந்து லியாங் தன்னோட உடலை பலப்படுத்துகிற பயிற்சியில் மட்டுமே கவனம் செலுத்தினான். உடல் பலம் மட்டும் போதாதுன்னு குரு அவனுக்கு உணர்த்த முடிவு செஞ்சார். குரு இறுதி சோதனையாக ஒரு சவாலை கொடுத்தார். அது சமநிலை, பொறுமை மற்றும் கவனத்திற்கான ஒரு சோதனை. ஒரு மெல்லிய மலரை கொடுத்து வழுவழுப்பான பாறைக்கு நடுவில் இதை நீ வைக்கணும்னு சொன்னார். லியாங்கும் பல முறை முயற்சி செஞ்சு பார்த்தான். ஆனாலும் அவனால் அந்த மலரை வழுவழுப்பான பாறைக்கு நடுவில் வைக்கவே முடியல. அவன் பொறுமையே இல்லாமல் அவனோட உடல் பலத்தை முழுசும் உபயோகித்து பார்த்தான். இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. கடைசியாக அவனோட குரு கிட்ட தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டான். அப்போ குரு அந்த மலரை எடுத்து ஒரே நொடியில் அந்த வழுவழுப்பான பாறைக்கு நடுவில் வச்சுட்டாரு. இது ஆச்சரியமாக பார்த்தலையா? குரு கிட்ட கேட்டான், எப்படி உங்களால் மட்டும் இது முடிஞ்சதுன்னு. அதுக்கு குரு அமைதியாக சிரிச்சுக்கிட்டே, நீ உன்னோட உடல் பலத்தை மட்டும்தான் நம்பின, ஆனால் இதை செய்ய உனக்கு பொறுமையும் கவனமும் சில யுக்தியும் தேவைன்னு சொன்னார். அப்போ தான் லியாங்குக்கு நல்லா புரிஞ்சது, உடல் பலம் மட்டும் நமக்கு உதவாது. மனோபலம், கவனம், பொறுமை இது எல்லாத்தையும் நாம் கையாளணும்னு புரிஞ்சுக்கிட்டான். சந்தோஷமாக அவனோட பயிற்சியை தொடர கிளம்பிட்டான். இப்படி தான் நம்ம வாழ்க்கையும். நம்மளோட உடல் பலத்தை மட்டும் நம்பி ஒரு விஷயத்தை அணுகாமல் பொறுமையாகவும் கவனமாகவும் சில யுக்திகளோடையும் ஒரு விஷயத்தை செஞ்சால் கண்டிப்பாக அதில் வெற்றி நமக்கு தான். ஒரு போர் வீரனின் வெற்றி. சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியும், சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியாக முடியும்.
இதில் உள்ள ரகசியம் என்ன? அது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை கேளுங்க. ஜப்பானில் ஒரு பெரிய வீரர் இருந்தார். அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான். சிறிய படைபலத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய படைகளெல்லாம் முறியடித்தவர் அவர். அவ்வளோ சாமர்த்தியம் உள்ளவர். ஒரு தடவை எதிரி மீது படையெடுத்து போயிருக்கார். அப்போ அவர் படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சண்டை வந்துட்டுருக்கு. இந்த போரில் நாம் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம்தான் அது. இருந்தாலும் இதை எப்படி தலைவர்கிட்ட கேட்குறது அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணாங்க. கடைசியில் கொஞ்சம் துணிச்சலை வர வச்சுக்கிட்டு மெதுவாக கேட்டுட்டாங்க. அவரும் சரி, அதை நாம் முடிவு செய்ய வேணாம், புத்த விகாரத்துக்கு போயிட்டு வருவோம், பூவா தலையாக போட்டு பார்ப்போம், என்ன வருதோ அது பிரகாரம் செயல்படுவோம், என்ன சொல்கிறீங்க? ஏன்னா போருக்கு செல்லும்போது முழு மனசோட போனோம், ஊசலாட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னாரு. தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க எல்லாரும் அங்கே பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு போனாங்க. தலைவர் உள்ளே போனார். எல்லாரும் ஆவலோட வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியே வந்தார். தளபதி துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்தில் கூப்பிட்டாரு. அவங்க முன்னிலையில் ஒரு தங்க காசை எடுத்தார். இதோ பாருங்க, இப்போ பூவா தலையாக போட்டு பார்த்துடுவோம். பூ வந்தால் தோத்துடுவோம், தலை வந்தால் ஜெயிச்சிடுவோம். அதனால பூ விழுந்தா போர் வேணாம், அதை தவிர்த்துடலாம். தலை விழுந்தா போருக்கு போவோம். விதி இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. இங்கே என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்க காசை சுண்டி போடுறார். அது அப்படியே சுழண்டு மேலே மேலே போய் கணீர்னு தரையில் வந்து விழுந்தது. எல்லாரும் ஆவலோட அதை குனிஞ்சு பார்க்குறாங்க. தலை விழுந்திருக்கு. ஒரே மகிழ்ச்சி, ஆரவாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகமே வரல. அப்படியே உறுதியான ஒரு முடிவோட போருக்கு போனாங்க. வெற்றியோடு திரும்பி வந்தாங்க. வெற்றி விழா நடக்குது. தளபதி பேசுகிறார். இந்த வெற்றியை காசு தான் முடிவு பண்ணுச்சு, அதனால் விதியை வெல்ல யாராலும் முடியும் அப்படின்னார். சொல்லிட்டு உக்காந்தார். அப்போ அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த தங்க காசை எடுத்து ரகசியமாக தலைவர்கிட்ட கொடுத்தாராம். தளபதி அதை வாங்கி பார்க்குறார். அந்த நாணயத்தில் 2 பக்கமும் தலை தான் இருக்குது. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, வெற்றியின் ரகசியம் என்னன்னா மன உறுதி தான். எதை செஞ்சாலும் மனக்குழப்பம் இருக்கவே கூடாது. எண்ணி துணிக கருமம், இது வள்ளுவர் வாக்கு.